தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பகுதியானது நாம் நம்முடைய வாழ்வினை முழுமையான விதத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. பல நேரங்களில் நாம் இந்த உலக வசதி வாய்ப்புகளை, உலகம் தரக்கூடிய செல்வங்களை நாடி தேடுபவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வை முழுமைப்படுத்தக்கூடிய முழு மனித வாழ்வுக்கு காரணமான அன்பு, இரக்கம், விட்டு கொடுத்தல், இறைவனை தேடுதல் போன்ற மேலான காரியங்களை நாம் அதிகமாக நினைப்பதில்லை. இந்த தவ காலத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் அதிகமாக நம்முடைய மனதில் இருத்தி அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை முழு நிறைவாக வாழக்கூடிய அந்த வரத்திற்காக, அந்த அருளுக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்களும் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் இறைமையா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடைவர். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழ அவர்
உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடு நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. இதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 1 முதல் 2 மற்றும் 3, 4, 6. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியின் இல்லாதவர், இயல்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும்
எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை முழுமையான விதத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இருவிதமான வளங்களை நமக்கு தந்திருக்கின்றார். முதல் வகையான வளம் காணக்கூடிய வளம், இரண்டாவது வகையான வளம் காண முடியாத வளம். காணக்கூடிய வளம் என்று சொல்லுகிற பொழுது பணம், பொருள், பொருளாதார வசதி வாய்ப்புகள் இவற்றை நாம் காணக்கூடிய வளம் என்று சொல்லலாம். காண இயலாத வளம் என்று சொன்னால் நாம் இறைவனை தேடக்கூடிய அந்த மனப்பக்குவம், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை, இன்னும் அதிகமாக நம்முடைய ஆத்மார்த்தமான காரியங்கள், அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற காரியங்களுக்கு நாம் மனதிலே இடம் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், இவைகள்தான் காண இயலாத வளம் என்று நாம் கூறலாம். பல நேரங்களில் நாம் நம்முடைய மனித வாழ்க்கையிலே எவ்வாறு நினைக்கின்றோம்? காணக்கூடிய வளங்களை வைத்து கொண்டு பணம், பொருள், பொருளாதார வசதி வாய்ப்புகள் இவற்றை வைத்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை முழுமையான விதத்திலே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு அவற்றை தேடுவதிலேயே, அவற்றின் பின்னால் அலைவதிலேயே நாம் அதிகமான நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செலவழித்து விடுகின்றோம். ஆனால் இவை நம்முடைய வாழ்வை முழுமைப்படுத்திவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியை, நிம்மதியை இவற்றால் தந்துவிட முடியாது என்பவை அதனை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், அங்கே பணக்காரர் ஒருவன் இருக்கின்றான். அந்த பணக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காணக்கூடிய அந்த வளத்திலே இன்பம் காண்பவனாக, அதிலே மூழ்கி கிடப்பவனாக, அதனையே தேடுபவனாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவனுடைய அந்த மனநிலை, காணக்கூடிய வளத்திலிருந்து அவன் பெறக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள், அந்த செல்வம், பணம் அவனுக்கு முழுமையான வாழ்வை தந்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. தன்னுடைய வாழ்வின் இறுதியில் தான் அவன் அதனை புரிந்து கொள்கின்றான். பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் இருந்தால் போதும், வசதி வாய்ப்பு, பொருளாதார வசதிகள் இருந்தால் போதும், என்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி வந்துவிடும், நிம்மதி வந்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மனநிலை சரியானது அல்ல என்பதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். மனிதரில் நம்பிக்கை வைப்பது அவ்வளவு தவறான காரியம் அல்ல. ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்பக்கூடிய செய்தியும் அதுவல்ல. மனிதரில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய உறவு வாழ்விலே வளர முடியாது.
மாறாக இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? மனிதர்கள் தரக்கூடிய அந்த செல்வத்தில், வசதி வாய்ப்பில், அந்த பொருளாதார வசதியில் நாம் நம்முடைய கண்களை பதிய வைத்தோம், அதனையே நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாம் சாபத்தை நமதாக்கி கொள்கிறோம். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மனிதரில் நம்பிக்கை வைப்பது, உறவு வாழ்விலே ஆளப்படுவது தவறான காரியம் அல்ல. மற்ற மனிதர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்காதா? பொன் பொருள் வசதிகளை நாம் அவர்களிடத்திலிருந்து தேடிக்கொள்ள மாட்டோமா என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் அணுகுகிற பொழுது நிச்சயமாக அது சரியான மனநிலையாக இருக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். முழு மனித வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியை, நிம்மதியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே காணக்கூடிய வளங்களாக இருக்கக்கூடிய இந்த பணம், பொருளாதார வசதிகளில் மட்டும் நம்முடைய கண்களை பதிய வைக்காது, காண இயலாத வளங்களாக இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், இறைவனை தேடுதல் போன்ற இந்த செயல்பாடுகளிலும் நம்முடைய கண்களை நாம் பதிய வைப்போம். அவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக, நிம்மதியான ஒரு வாழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே நாளை இரவு நாம் நம்முடைய தவக்கால பயணத்தை தொடங்குகின்றோம். அந்த தவக்கால பயணத்திற்கான விபரங்கள், குறிப்புகள், உங்களுடைய இருக்கை விபரங்கள் அனைத்தும் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு மக்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் கூர்ந்து சரியான நேரத்திற்கு வந்து பேருந்திலே ஏறிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது பேருந்து எந்த பகுதிக்கு வரும் என்பதற்கான விவரங்களும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அதை பார்த்து சரியான நேரத்திற்கு வந்து பேருந்தை பிடித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் சட்டப்படி மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம்.
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.